திக்கட்டும் வெற்றி முழக்கம் எழுப்பிட, திசையட்டும் வெற்றி கொடி ஏற்றிட அயராது உழைக்கும் அதிமுக தொண்டர்களுக்கான திருவிழா. அண்ணா காட்டிய வழியில், புரட்சி தலைவர் அமைத்த பாதையில், புரட்சி தலைவியின் கரம் பற்றி தமிழகத்தை மீட்டெடுக்க ஒன்று கூடுகிறது தொண்டர்களின் பெரும் படை. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். தீய சக்தியை வேறறுக்கும் இந்த போர் படையில் தொண்டராய் இணைந்து தளபதியாய் பல வெற்றிகளை ஈட்டி இன்று தலைவனாய் போர் முரசு கொட்டும் புரட்சி தமிழர் என்ன சொல்ல போகிறார்? காத்திருப்பது அதிமுக தொண்டர்கள் மட்டும் அல்ல, தமிழகத்தின் 8 கோடி மக்களும் தான். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, எங்கும் லஞ்சம், எதிலும் முறைகேடு, எல்லா துறையிலும் ஊழல், வரிகளை உயர்த்தி மக்களிடம் நடக்கும் சுரண்டல் என இந்த இருண்ட ஆட்சிக்கு முடிவு கட்ட தமிழகமே காத்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் தமிழகத்தை மீட்போம் என சொல்லலாம். ஆனால் அதை செய்து காட்ட தமிழகத்தை மீட்டெடுக்க ஒருவரால் மட்டுமே முடியும். அவர்தான் விவசாய குடும்பத்தில் சாமானியனாய் பிறந்து இன்று இந்தியாவை உற்று நோக்கும் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளராய் உயர்ந்திருக்கும் நம் எடப்பாடியார். ஜனநாயகம் ஒரு கட்சி. இந்த கட்சியில் தான் சாதாரண தொண்டன் கூட இங்கே நிற்கின்ற தொண்டன் இங்கே வந்து அமர முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க எந்த கொம்பனாலும் முடியாது. விளம்பரம் செய்தால் போதும் அதுதான் அரசியல் என நினைக்கும் ஏமாற்றுக்காரர்களும், கூட்டம் கூடுனா போதும் அதுதான் மாஸ், அந்த மாஸ் தான் அரசியல் என நினைக்கும் கோமாளிகளும். ஏன் எடப்பாடியார்? அவரால் மட்டும்தான் தமிழகத்தை மீட்க முடியுமா என கேட்கலாம். அவர்களுக்குத்தான் இந்த செய்தி தொகுப்பு. விவசாய நிலத்தில் மண்வெட்டி பிடித்த ஒருவர் கோட்டையில் கொடியேற்ற முடியும் என்று சினிமாவில் கூட நாம் பார்த்திருக்க மாட்டோம். புரட்சி தமிழர் முதல்வராகும் வரை சினிமாவில் காட்டினால் கூட நம்ப முடியாத ஒரு காட்சியை அதிமுக எனும் மக்கள் இயக்கம் செய்து காட்டியது. சாதாரண தொண்டனாக தனது அரசியலை தொடங்கிய புரட்சி தமிழர் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். இன்று நிர்வாகம் என்றால் கிலோ எவ்வளவு என கேட்கும் ஸ்டாலின் உள்ளிட்டோர் அன்று எடப்பாடிக்கு என்ன தெரியும் என எக்காலமிட்டு சிரித்தனர். அவர்களையெல்லாம் தனது நிர்வாக திறமையால் மூக்கின் மேல் விரல் வைக்க வைத்தார் புரட்சி தமிழர். ஆட்சியில் இருந்தது 4 ஆண்டு காலம் 2 மாதம்தான். துறை வாரியாக அவர் செய்த சாதனைகள் ஏராளம். தொல்லியல் துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி துறையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்தவர் நம் புரட்சி தமிழர். அவரது ஆட்சி காலத்தில்தான் கீழடி ஆராய்ச்சி செவ்வனே நடைபெற்றது. ஆராய்ச்சி மட்டும் அல்ல, ஆராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை முறையாக அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி அமெரிக்காவில் நடைபெற்ற தமிழ்ச் சங்க நிகழ்ச்சியில் கீழடி தமிழர்த்தம் தாய்மடி என்கிற கோஷத்தை முன்வைத்தார். கீழடியில் தமிழர்களின் வரலாறு சொல்லி மாபெரும் அருங்காட்சியகத்தை அமைத்தார். தமிழ் 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 என்று போலியாக நம் புரட்சி தமிழர் பேச மாட்டார். ஆனால் தமிழர்களின் 2000 ஆண்டு வரலாறு சொல்லும் கீழடி ஆராய்ச்சியை முறையாக செய்து வரலாற்றில் தனது பெயரை நிலைபெறச் செய்துள்ளார். சுகாதாரத்துறை கொரோனா காலத்தில் நாடே முடங்கி தவித்த போதும் நம் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டதை நாடறியும். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு சிறிது காலம் கொரோனா அச்சுறுத்தல் இருந்தது. அப்போது அதிமுகவினர் ஆலோசனைகளை பெற குழுக்களை அமைத்தார். ஏனென்றால் இந்தியாவிலேயே கொரோனாவை மிகச் சிறப்பாக கையாண்டது அதிமுக அரசு. அது மட்டுமா, கிராமப்புறங்களில் 2000 அம்மா மினி கிளினிக்குகளை திறந்தார். இது நம் சுகாதார கட்டமைப்பை கிராமங்கள் வரை கொண்டு செல்ல அவர் முன்னெடுத்த முக்கிய நடவடிக்கை. இன்று அவை ஸ்டாலின் அரசால் மூடப்பட்டதால் போலி டாக்டர்கள் அதிகரித்துள்ளனர். ஸ்டாலின் அரசால் 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கூட கொண்டு வர முடியவில்லை. ஆனால் நம் புரட்சி தமிழர் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அனுமதி பெற்று பணிகளை செய்தார். உயர்கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் 7 சட்டக்கல்லூரிகள், 68 கலைக்கல்லூரி, 11 மருத்துவக் கல்லூரிகள் என ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசின் உயர்கல்வி நிறுவனங்களை நிறுவினார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து மிகப்பெரிய புரட்சியை செய்தார். ஆண்டுதோறும் 30 அரசு பள்ளி மாணவர்கள் கூட மருத்துவம் படிக்க முடியாத சூழல் இருந்தது. அதை மாற்றி இன்று ஆண்டுதோறும் 600 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கும் சூழலை ஏற்படுத்தினார்.
அவர்களுக்கான கல்வி செலவை முழுமையாக அரசே ஏற்கும் என அறிவித்தார். பேரிடர் மேலாண்மை துறையின் செயல்பாடுகளை பாருங்கள். அதிமுக ஆட்சியில் எத்தனை புயல், எத்தனை மழை, அத்தனையையும் சிறப்பாக எதிர்கொண்டது. கஜா புயலின் போது பேரிடர் மேலாண்மை துறையும் வருவாய்த்துறையும் செயல்பட்ட வேகத்தை அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினே பாராட்டினார். மக்களுக்கு துயர் வரும்போதெல்லாம் துணை நிற்கும் அரசாக நம் புரட்சி தமிழரின் அரசு இருந்தது. பொதுப்பணித்துறையின் பணிகளில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது குடிமராமத்து திட்டம்தான். இந்தியாவே உற்று நோக்குகிற திட்டமாக அத்திட்டம் இருந்தது. பல தலைமுறைகளாக தூர்வாரப்படாத நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டன. பல இடங்களில் இது குளமா, எங்களுக்கு தெரியாது என மக்களே சொன்னார்கள். அந்த அளவிற்கு புதர்மண்டி நாசமாகி இருந்த நீர்நிலைகளை மீட்டெடுத்தார் புரட்சி தமிழர். புரட்சி தமிழரின் ஆட்சியில் மின்துறை புத்துயிர் பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அணில் ஓடியது, கரடி கடித்தது என சாக்கு போக்கு சொன்னதே இல்லை. சொல்லும் சூழல் உருவானதில்லை. தடையில்லா மின்சாரம், விவசாயிகளுக்கு 24 மணி நேர மும்முனை மின்சாரம் என அதிரடியாய் அடித்து ஆடினார் புரட்சி தமிழர். கஜா புயலின் போது ஆயிரக்கணக்கான மின்கம்பங்கள் சேதமான போதும் அவையெல்லாம் உடனே சீரமைக்கப்பட்டது. போக்குவரத்து துறையில் புதிய புதிய பேருந்துகள் வந்து கொண்டே இருந்தன. ஸ்டாலினை போல தனியாரை வைத்து பேருந்துகளை இயக்குவது, தற்காலிக ஊழியர்களை நியமிப்பது என துறையை நாசம் செய்யவில்லை. தனியாருக்கு நிகராக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. வேளாண் துறை என எடுத்துக்கொண்டால் இப்போது விவசாயிகள் நிவாரணம் கேட்டு கெஞ்சுகிறார்களே, அப்படி கெஞ்சும் சூழல் உருவானதில்லை. வெள்ளத்திற்கும் நிவாரணம் கொடுத்தார், வறட்சிக்கும் நிவாரணம் கொடுத்தார். விவசாய உற்பத்தியாளர்களை குழுக்கள் என்ற பெயரில் விவசாயிகளை முதலாளிகளாக்கும் முயற்சியை செய்தார். பயிர் காப்பீட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தினார். தொழில்துறை என்று சொன்னால் இப்போது இருப்பவர்களைப் போல வாயில் மத்தளம் வாசிக்கவில்லை. கொரோனா காலத்தில் நாடே முடங்கி இருந்த போதும் முதலீடுகளை ஈர்த்தார். அமெரிக்க பயணமாகட்டும், சென்னையில் நடந்த தொழில் முதலீடு மாநாடாகட்டும் 100% வெற்றியை உறுதி செய்தார். கால்நடை துறையில் நடமாடும் கால்நடை ஆம்புலன்ஸ், ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா என சாதித்து காட்டியவர். நடமாடும் நியாய விலை கடைகளை திறந்து கூட்டுறவு துறையிலும் புரட்சி செய்தார். இப்படி துறைவாரியாக புரட்சி தமிழர் செய்த மாற்றங்களை, சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறேன், அவர் ஆட்சியில் இருந்தது 4 ஆண்டுகள் 2 மாதம் மட்டுமே. அதிலும் ஓராண்டு கொரோனா காலம். இத்தனையும் அவர் செய்தது எஞ்சியிருந்த 3 ஆண்டுகள் 2 மாதத்தில்தான். இன்று ஸ்டாலின் அரசால் ஓய்வூதியத்தை கூட முறையாக கொடுக்க முடியவில்லை. ஆனால் கொரோனா காலத்தில் பணியே இல்லை என்றாலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தார் புரட்சி தமிழர். எந்த மாநிலத்தில் அப்படி கொடுத்தார்கள்? முதியோர் உதவித்தொகை தொடங்கி அனைத்திலும் பயனாளிகளை குறைத்திருக்கிறது ஸ்டாலின் அரசு. ஆனால் எடப்பாடியார் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையிலும் அள்ளி அள்ளி கொடுக்கவே செய்தார். புரட்சி தலைவரின் தொண்டர் அல்லவா, அம்மாவின் வளர்ப்பல்லவா. குறுகிய காலத்தில் தனது ஆளுமையை நிரூபித்த புரட்சி தமிழருக்கு இந்த இருண்ட ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதோ, இன்று மக்கள் படும் துயரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதோ பெரிய சவால் இல்லை. 2026 மீண்டும் எடப்பாடி கே பழனிசாமி எனும் நான் என்கிற அந்த சிம்ம குரல் ஒலிக்கும் போது தீய சக்திகள் தெரித்து ஓடும். நம்மை பிடித்திருக்கும் இருள் நீங்கும். அதற்கு அடித்தளமாய் அமையப் போகிறது அதிமுகவின் 53வது பொதுக்குழு. புரட்சி தலைவரின் ஆசைப்படி ஒரு தொண்டரே இன்று பொதுச் செயலாளராக உருவெடுத்திருக்கிறார். அம்மாவின் ஆசைப்படி 100 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி அமைய உறுதியேற்று பணி செய்வோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.